இந்த வாரம் ஒரு எவிக்ஷனா 2 எவிக்ஷனா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு எவிக்ஷன்னா ஆதிரையே எவிக்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா, அவங்களுக்கு ஆசை காட்டி மோசம் காட்டுற மாரிங்க. அவங்க ஃபேமிலிலேருந்து வந்து 24 மணி நேரம் தங்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வரத்த குடுத்துட்டு, அவங்கள எவிக்ட் பண்ணா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். இப்போ அந்த ஃபேமிலியில பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? ஓ! நம்ம பொண்ணு கூப்பிட்டுருக்கா, நம்ம பிக் பாஸ்க்கு போக போறோம் அப்படிங்கும்போது, அனுப்பி விட்டா அந்த வலி எப்படி இருக்கும்? அத யோசிச்சு பாருங்க. ஒண்ணு நீங்க அந்த வாய்ப்பு வந்து குடுத்துருக்கக்கூடாது. குடுத்துருக்கீங்க அப்படின்னா, அத நீங்க அவங்கள அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு போணும். அதானே சரியான ஒரு முறை. ஆனா எப்படியான எவிக்ஷன் இருக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அதற்கு அடுத்ததாக எப்போதுமே வெஃப்ஜே வெளியேற வேண்டும்னு ரம்யா எப்படி வெளியேறணும்னா, ரம்யா கேம் ஆடல வெளியேறணும்னு நெனச்சேன். எஃப்ஜே பல பெண்களுடைய வாழ்க்கையில விளையாண்டாரு, வெளியேறணும்னு நெனச்சேன். ஆனா இப்போ ஒரு எஃப்ஜே கிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல. இன்னும் கொஞ்ச நாள் இருந்து கேம் ஆடுனா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா, அன்பு கேங்குங்கிற அந்த விக்ரம் தான் நான் சொல்றேன். விக்ரமின் முகத்திரைய நெறைய பேர் கிழிக்க முயற்சி பண்ணாங்க. பார்வதிலாம் கூட விக்ரம்னு சொல்லும்போது கூட விஜய் சேதுபதி அதுக்கு வந்து பார்வதிய தான் கண்டிச்சார். இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அவரு வந்து பரிசுத்தமானவர், எவ்வளோ தங்கமானவர் அப்படிங்கிற மாரி சர்டிஃபிகேட்லாம் குடுத்துட்டு போனாரு. ரொம்ப அழகாக நேர்த்தியாக முகமூடிய கிழிச்ச எஃப்ஜே, அதுக்கப்புறம் கனிக்கிட்ட பேசும்பொழுது, "நீ எதுக்கு விக்ரம் இதுவானான்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நீ கேம் ஆட தானே வந்த." உடனே கன்னி சொல்றாங்க, "நான் எனக்கு பிடித்தவங்களுடன் இங்க ஆடிட்டு இருக்கேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். நான் இங்க பிடிச்சவங்களோட இருந்து நான் கேம் ஆடிட்டு இருக்கேன். அதுக்காக இல்ல கனி. அதாவது நீங்க வியானாவே வெளில வந்து ஒவ்வொரு நாளும் துடிச்சுக்கிட்டு இருக்கு. விக்ரம் அவருக்கு பண்ண ஒரு விஷயத்தால. எப்படி தெரியுமா விக்ரம் வந்து அவர் வந்து ஒரு கரெக்டான பீப்புள்ஸை வந்து கரெக்டாக மீட் பண்ணி அவங்கள தன் கட்டுப்பாட்டில் வைக்கிறார். எப்படி வைக்கிறாருன்னா, அவங்களுக்கு உதவி செய்வது போல. நீங்கள் யோசிச்சிங்கன்னா சுபிக்ஷாலாம் ஸ்க்ரீன்லேயே இல்லாததுக்கு காரணம் யார் தெரியுமா? விக்ரம் தான். அவங்க ஒரு இண்டிவிஜுவலாக கேம் ஆடிட்டு இருந்தால் கூட வெளியில் தெரிஞ்சிருப்பாங்க. என்னமோ எல்லாமே விக்ரம் ஆலோசனையில் கேட்குறதுனால வெளியே தெரிலங்க. அவங்களாம் எப்படி வெற்றி பெற முடியும்? நீங்கள் விக்ரம் விட்டு வெளில இருக்கிறவங்க தான் ஷைன் ஆகுறாங்க. எஃப்ஜே அட்ரஸ் பண்ணுறாரு கனிக்கிட்ட. பார்ப்போம்.